அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா புதினா சாதம். புதினா சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் நெய், சிறிது கடுகு, பூண்டு சிறிதளவு, ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு நறுக்கி வைத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, சிறிதளவு முந்திரி, ஒரு 2 பொடிசாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் பெருசாக நறுக்கிய ஒரு வெங்காயம், புதினா, ஒரு 5 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சு உளுந்தை போட்டுக்கோங்க. உளுந்தை போட்டுக்கிட்டு உளுந்து பொரிஞ்சவொடனே பூண்டு போடுங்க. ஒரு 10 பல் பூண்டு போடுங்க. அது கொஞ்சம் செவந்த உடனே கொஞ்சம் பொரிஞ்சு சேர்ந்தவுடனே இஞ்சி போட்டுக்கோங்க. பொடிசா நறுக்குங்க இஞ்சி போட்டு நிறைய போட்டுறாதீங்க. ஒரு சிறு கசப்புத்தன்மை வரும். ஒரு சின்ன துண்டு நறுக்கி வச்சு போட்டுக்கோங்க. நாங்கள் 5 பேருக்கு தக்கன சமைக்கிறோம், அதனால் இந்த அளவு போதும். இது வதங்கிய உடனே நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை, பெருசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லேசாக வதங்கிக்கிறட்டும். அது வதங்கின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். நான் ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 7 பச்சை மிளகாய் போட்டு சிறிது வதங்கின உடனே புதினா வள்ளி போட்டுருங்க. புதினா மட்டும் போதுன்னா புதினா மட்டும் போடுங்க. கொத்தமல்லி வேண்டாம் சிறிது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு என்கிட்ட நிறைய கொத்தமல்லி இருந்ததுனால கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதை வதக்கி அரைச்சி எடுத்துக்கிறோம். உப்பு போட்டு அரைச்சி வதக்கி எடுத்துக்கிறோம். சிறிது புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கருப்பு புளி தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் கருப்பு புளி தான் உடம்புக்கு நல்லது, அது போட்டிருக்கேன். வெள்ளை புளி கலரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அதை விட இதுதான் உடம்புக்கு, கருப்பு புளி தான் உடம்புக்கு நல்லது. கருப்பு புளி போட்டிருக்கேன். இதை வதக்கி எடுத்து ஆற வச்சுருவோம். இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்கங்க. நெய் வேணாண்டா எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது காஞ்சவொடனே கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சவொடனே உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். பொரிஞ்சவொடனே பூடு ஒரு கொஞ்சோன்னு ஒரு 4 பல் பூடு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் எண்ணெயில் போட்டுருங்க. வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்ட உடனே முந்திரி போடுங்க. முந்திரி நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேண்டாம் போட்டுக்கிடலாம். பொரிஞ்சவொடனே இந்த பொடிசாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க. ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. ரொம்ப செவக்க விட்டால் இதுக்கு அந்தளவுக்கு நரிச்சுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. இதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பூன், இந்த டீஸ்பூனில் 10 ஸ்பூன் போடுங்க. 10 ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினாவை நல்லா 10 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிறிது நேரம் நல்லா வதக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தை அள்ளி போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா ஒன்று போல் கிளறிட்டு நமக்கு இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும், வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். நம்ம மீன்
பொரிச்சு வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம எதுவும் வச்சுக்கிறலாம். நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,